ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் என்னடா நடக்குது இங்கே, என்னடா இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களே ஒரு மனுஷனை கெட்டவனாக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்படியும் 4 பேர் நல்லா நம்ம அதாவது கூடயே இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கவங்களே நமக்கு துரோகம் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான் இது. ஏன்னா காலம் மாறி போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க வந்துட்டு முத்து ஒரு பக்கத்து குடிச்சு ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நம்ம ரோஹிணி. அதனால் கூப்பிட்டு போனால் அவரோட அதாவது கையால் குடிக்க வச்சுட்டு இவர் உட்காந்துருக்காரு. குடிச்சது மட்டும் இல்லைங்க, ஒரு பக்கத்து அருணாச்சலம் காணும் முத்துவை தேட, ஒரு பக்கத்து மீனா தேடி ஒரு வழியாக புருஷன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோன்னே இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க என்ன சொல்கிறாங்க, என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், நான் வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு முத்து சொல்ல அவருக்கு புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து ரோஹிணி கண்டிப்பாக நம்ம முத்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டு பார்த்த வேலைங்க, அவங்க அப்படி போய் சொல்ல இன்னொரு பக்கம் விஜயா டார்ச்சல் பண்ணுறாங்க நம்ம ரோஹிணி. என்னாச்சு இன்னமும் உங்கள் அப்பா ஃப்ளைட்டில் வரான்னு ஒரு கதையை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இதுக்கப்புறமா தான் மோசமான காஞ்சூரியனை நீ பார்க்க போகிற, பயங்கரமான காட்டுப்பையும் காஞ்சூரியனும் சேர்ந்தது தான் நம்ம விஜயா. அது நம்ம ரோஹிணிக்கு தெரியாது இல்லையா, அதனால் வெயிட் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் அப்பா ஏன் வரலன்னு எனக்கே தெரியல அங்கிள், என்ன நீங்கள் தான் அப்பாவாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஒரு சென்டிமெண்ட்டை போட்டு ஆசீர்வாதமாக வாங்கிடுச்சு இந்த பொண்ணு. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி அவங்க அப்பா வரலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட அப்பா அம்மா எப்படா முத்துவை சிக்க வைக்கிறதுன்னு காத்துட்ருக்காங்க. ஆனால் ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. நம்ம முத்து கொஞ்சம் உஷாராக இருக்கார்ல, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸ்ருதி ஒரு பக்கத்து இதெல்லாம் தெரியாமல் புருஷன் கூட நின்று செல்ஃபி வேறு அவங்க ஹாயாக எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து எந்த நல்லது பண்ணாலும் அதை கெட்டதுன்னே சொல்கிறதுக்காகவே கூடயே சுற்றிட்டு இருக்காங்களே. அதாவது அவங்க மாமியாரை தாங்க சொல்கிறேன், அவங்க நம்ம மீனாவை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ரோகிணியோட அப்பா வரல, அந்த காண்டை இங்கே காமிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.